கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 49 சங்கீதம் 16 வசனம். ஒருவன் ஐஸ்வர்யனாகி அவன் வீட்டில் மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாதே. ஐஸ்வர்யவானை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவன கர்த்தர் கொடுத்த பணத்தை கொண்டு, பிரயாசத்தை கொண்டு, கையின் பிரயாசங்களை வைத்துக் கொண்டு நாம் வாழ்க்கை நடத்துவதாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக நம்மை கைவிடவே மாட்டார். 1 தீமோத்தேயு 6 சொல்கிறது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனவே நாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு, கொடுக்கப்பட்ட நம்முடைய கையின் பிரயாசங்களை கொண்டு நாம் ஜீவிப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6 உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிகேடும் தேசமும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுவார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவளாய் நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் அதுவே நமக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. லூக்கா 12 ஒரு அழகான ஊமையை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான் நன்றாய் நிலம் விளைந்தது, அவன் நிலத்திலே விளைந்ததான அதை வைத்துக் கொண்டு, அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். எனவே நாம் ஐஸ்வர்யானை பார்த்து, ஐஸ்வர்யத்தை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையிலே அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, அவர் கொடுத்த கையின் பிரயாசங்களை வைத்துக் கொண்டு ஜீவிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். லூக்கா 16 ஐஸ்வர்யவானும் லாசருவையும் குறித்து நாம் அதிகமாய் பார்க்கிறோம். நாம் தெரிந்ததான காரியம்தான். ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார், ஆனால் மரித்த பொழுது அவர் நரகத்திலே பாதாளத்திலே இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் லாசருவோ கர்த்தரை நினைத்துக் கொண்டிருந்தபடியினாலே அவர் மரித்த பொழுது ஆபிரகாமுடைய மடியிலே அவர் போய் உட்கார்ந்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். எனவே ஐஸ்வர்யத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அழித்துக் கொள்ளக்கூடாது. ஐஸ்வர்யத்திற்காகவே வாழ்வதாய் நாம் இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு அன்றன்ற ஆகாரத்தை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அன்றன்றுள்ள தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எனவே தேவனை கர்த்தர் நாம் தேடுவோம். அதனால் தான் கர்த்தர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவான் பெருகும் பொழுது அவனை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகளை வைத்து வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தேவனுடைய வீட்டிலே வாழ்கிறாய். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அருமையான அந்த நல்ல நாளுக்காக நடு செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சத்தியத்தின்படி நாங்கள் பயப்படாத ஒரு வாழ்க்கையை கர்த்தங்களுக்கு தருவீராக. ஐஸ்வர்யனை பார்த்து அவனுடைய வீட்டிலே மகிமை பெருகும் பொழுது நாங்கள் பயப்பட்டு, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று நொந்து கொள்ளாதபடிக்கு
கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே கையின் பிரயாசங்களை வைத்துக் கொண்டு வாழ்கிறாய் ஜீவிக்கலாக தங்களை மாற்றுவீராக. உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் வாழக்கூடிய இலாக்கத்தங்களை மாற்றும். இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு தாகத்தை கர்த்தர் உருவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.